வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிடி கார் மியூசியம். இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கே சயின்ஸ் மியூசியம் ப்ளஸ் கார் மியூசியம் ரெண்டுமே இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஜினோட பரிணாம வளர்ச்சி. எப்படி இன்ஜின் சின்னதுலேருந்து எப்படி பெருசாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அது முடிஞ்ச பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் ஃபஸ்ட் டைப் கார் அது ஒன்று வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா டெவலப் ஆனது எப்படிலாம் கார் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்றத மாதிரி ஒவ்வொரு கார் டைப்பும் வச்சுருக்காங்க. நமக்கு எந்தெந்த மாதிரிலாம் ஃபாரின் கொலாபரேஷனில் நம்ம கார் எப்படி வச்சுருந்தோம், எந்த மாதிரி டைப்பில் கார்லாம் இருந்தது அப்படின்றதுக்கு ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் வருஷமும் கொடுத்துருக்காங்க, வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பிரியர்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கார்லாம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலாம் பாருங்கள், அது எப்படி இருக்கு பாருங்கள். அந்த காலம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ மிஸ்டர் பீம் ஓட்டின வண்டி அது வச்சுருந்தாங்க. கார் ஆர்வமாக உள்ளவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அதோட டெவலப்மெண்ட்டு, அது எப்போ தயாரிச்சது எல்லாமே நோட்ஸ் பின்னாடி வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். எந்த மாதிரிலாம் இருக்குது காரு, எந்த மாதிரிலாம் வடிவமைச்சிருக்காங்க, எந்த மாதிரி கார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டிசைனும் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்ததுங்க. இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நமக்கு வியப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எப்படின்னா, ஃபாரின் கொலாபரேஷனில் இந்தியாவில் ஓடுற கார்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. எப்படி இருக்கு பாருங்கள், இந்த ஜீப் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த கார் எப்போ அவ்வளோ பழசாக இருக்கு பாருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியன்ஸ் கார்ஸ் அம்பாசிடரு. அந்த மாதிரி எப்படி இந்தியன்ஸ் எந்த மாதிரி கார் டெவலப் ஆச்சு, இந்தியன்ஸ் கார்ஸ்லாம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி எந்த மாதிரி ஆச்சு, ஒவ்வொன்றுக்கும் நேமு ப்ளஸ் அதோட மாடல் நம்பர் ப்ளஸ் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்ற தகவலும் அப்படியே முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்தியாவில் இவ்வளோ கார்லாம் ஓடி இருந்ததா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்தியன்ஸ் கார்ஸ் அப்படியே முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு ஸ்டூடியோவுக்கு பயன்படுத்தின வண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது கோவை, உடுமலை, பழனிக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பஸ் வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்னு. Bye.